ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரமணி கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு காரமணி நைட்டே ஊற போட்டுட்டேங்க. இதை தட்டைப்பயிர்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவு மசாலாம் போட்டுடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டு வதக்கினதுக்கப்புறமா ஒரு பல்லாரி, ஒரு பச்சை மிளகு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி மசியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய், 3 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு மசியை அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. தக்காளி பழம்லாம் நல்லா வெந்தெடுத்து இப்போ இல்லை தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ அந்த காரமணி வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிட வேண்டியதாங்க. இப்போ நல்லா குழம்பு வற்றி ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் ஆப்பத்து கூட தான் வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.